கார்ல் லாட்விக்கோடைய ஒரு மைண்ட் செட்னு ஒரு புக்கு. அதில் வந்து க்ரோத் மைண்ட் செட் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவாக அவங்க எடுத்திருப்பாங்க ஸ்ட்ராங்காக. ஸோ நம்ம வந்து க்ரோத் வந்து மைண்ட் செட்டை எப்படி டெவலப் பண்ணுறது ஆர்கனைசேஷனுக்குள்ளே. ஸோ ஒய் க்ரோத் மைண்ட் செட் இஸ் நீடட். இதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட 96 இயர்ஸ்ன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டடி போயிட்டுருக்கு. எவ்ரி இயர் 1920s ஒரு 10 குழந்தைகளை கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க ஒரு ரூமில். அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்குது, வருஷம் அவங்க 70-80 வருஷம் அவங்களோடய ட்ராவல் பண்ணுறாங்க. வருஷம் 10-15 குழந்தைகள் அதே வயசில் கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. ஸோ அவங்க ட்ராவல் பண்ணும்போது யார் சக்ஸஸ் ஆகிறாங்க, யார் அவ்வளோ சக்ஸஸ் ஆகிறது இல்லை. அப்போ சக்ஸஸ் ஆகிறவங்கிட்ட எந்த மாதிரியான மைண்ட் செட் இருக்குது அப்படிங்கிறத வந்து க்ரோத் மைண்ட் செட்டுன்னு சொல்லி அவங்க வந்து டிஃபைன் பண்ணி வாட் இஸ் க்ரோத் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான நிறைய வீடியோஸ் வந்து யூடியூப்பில் இருக்குது, தமிழ்லையும் இருக்குது. ஸோ ப்ளீஸ் கோ த்ரூ த நீட் ஆஃப் அ க்ரோத் மைண்ட் செட். அதில் தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா யூ அண்ட் யுவர் டீம் கேன் அலைன் யுவர் செல்ஃப். எப்படி எந்த மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணணும், எந்த மாதிரியான அப்ரோச் வந்து ஒரு பெரிய க்ரோத் கொண்டு வரும்.